நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நிதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே சோபனா. நாம இன்னைக்கு கேட்க போற நாவல் ராகமஞ்சரி. ராகம் 21. சின்ன வயசில் எனக்கு அப்பாவையும் தியானேஷ் அங்கிளையும் பார்த்தா பிரமிப்பாக இருக்கும். எப்படி இவங்க தன்னை 24 ஹவர்ஸும் பிஸியாக வச்சுக்கிறாங்க? இந்த கேள்வியை அவங்கக்கிட்ட கேட்டால் என்ன பதில் கிடைக்கும் தெரியுமா? நீ கேட்டதெல்லாம் வாங்கி தரணும்னா அப்பாவுக்கு நிறைய மணி வேணும்ல, அதான் 24 ஹவர்ஸும் பிஸியாக ஒர்க் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கான உண்மையான ரீசன் இப்போ தான் புரியுது. மனசுக்கு நெருக்கமானவங்களை இழந்தவங்க அவங்க இல்லாத வெற்றிடத்தை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு தங்களை தாங்களே பிஸி ஆக்கிக்கிட்டாங்க. அம்மாவும் ஆன்ட்டியும் இல்லாத வருத்தத்தை அவங்க பிஸியாக ஒர்க் பண்ணுறதுல போக்கிக்கிட்டாங்கன்னு இப்போ தான் புரியுது. ஸோ தந்தையர் எவ்வளியோ அவ்வளியே மகன்களும்னு நானும் பிரத்தியும் எங்களோட ப்ரொஃபஷனை பிஸியாக லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இதில் இன்னொரு ஆடட் பெனிஃபிட் இருக்குது. ப்ரொஃபஷன் எப்போவும் நம்மளை பிரேக்கப் பண்ணாது. ஈஃபில் டவரின் எண்ணெய் சிதறல்கள். 6 ஆண்டுகளுக்கு பிறகு மலைச்சரிவில் பனிமூட்டம் சூழ்ந்திருந்த காத்தியாயினி பேலஸுக்கு அப்போதுதான் விடிந்திருந்தது. பணியாட்கள் சமையலறையில் பரபரப்பாக காலையுணவு காஃபி தயாரிப்பில் ஈடுபட்டு இருக்க, மாடியறையில் மெத்தை மீது அமர்ந்து ப்ளூடூத்தில் யாரிடமோ பேசிக்கொண்டிருந்தான் ராகவ். அட் எனி காஸ்ட் இந்த இயர் எண்டில் ஏர்காட் ரெசார்ட் வேலை முடிஞ்சிருக்கணும். இது அங்கிளோட ட்ரீம் ப்ராஜெக்ட். ஸோ நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், ஐ வாண்ட் ரிசல்ட். வாய் அதன் போக்கில் கட்டளையிட்டு கொண்டிருக்க, விரல்களோ காலில் இருந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவின் லேஸ் முடிச்சுக்களை அவிழ்த்து கொண்டிருந்தன. குட், அப்பப்போ எனக்கு சைட் அப்டேட்ஸ் வரணும். இணைப்பை துண்டித்தவன் டவலை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கொண்டான். ஷவரின் வெதுவெதுப்பான நீர்த்துளிகள் உடல் மீது இறங்க மனமோ அன்றைய பணிகளை பட்டியலிட்டது. அடுத்த சில நிமிடங்களில் குளித்து ஃபார்மல் ஷூட் பிரேசருக்குள் தன்னை திணித்து கொண்டவனின் விழிகள் அனிச்சையாக ட்ரெஸ்ஸிங் டேபிளின் மூலையில் கிடந்த வேலட்டை நோக்கியது. அதை திறந்தவனின் முன்னே ஆடியது கீழ்ப்பகுதியில் முத்துக்கள் கோர்க்கப்பட்ட மீனாக்காரி ஜிமிக்கி. 6 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 6 வருடங்களில் அவனுக்கென இருக்கும் ஒரே ஆறுதல் இந்த ஜிமிக்கி தான். கூடவே அவனது காதலை தூக்கி எறிந்துவிட்டு கடந்து சென்ற சேஷமஞ்சரி என்பவளுடைய நினைவின் கடைசி துணுக்கு இந்த ஜிமிக்கி தான். வழக்கம் போல முகத்தில் கடினம் சூழ அதை மீண்டும் வேலட்டில் பத்திரப்படுத்தியவன் அதை தனது பேண்ட் பாக்கெட்டில் வைத்து கொண்டான். கடிகாரத்தில் நேரம் பார்த்தவன் கீழே அரவம் கேட்கவும் வேகமாக கீழ்த்தளத்துக்கு விரைந்தான். டெஸ்லா கார் பற்றி நீ என்ன நினைக்கிற கைலாஷ்? எனக்கு என்னவோ அது வெட்டி ஆடம்பரம்னு தோணுதுடா. உரத்து ஒலித்தது தியானேஸ்வரின் குரல். தினசரி புதிதாக வரும் தொழில்நுட்ப செய்திகளை பார்த்துவிட்டு கைலாஷுடன் விவாதிப்பது தியானேஸ்வரின் வழக்கம். எனக்கும் அப்படிதான் தோணுது தியானேஷ். அந்த கம்பெனி ஓனர் பேர் என்ன? எலான் மஸ்க். அவரோட ஸ்டார் லிவிங் ப்ராஜெக்ட்டுக்கு இந்த வருஷமாச்சும் நம்ம யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குமாடா? இது கைலாஷ் வேலையிலிருந்து ஓய்வு பெற்று வீட்டில் இருக்கும் நாட்களை நண்பருடன் கழிக்கிறார். ராகவின் எனர்ஜி பூஸ்டர்கள் என்றால் அது இவர்கள் இருவரும் தான். என்ன ஓல்டீஸ், மார்னிங்கே எலான் மஸ்கை வம்புக்கு இழுக்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது போலையே. கேலியாய் பேசியபடி அவர்கள் அமர்ந்திருந்த சோஃபாவில் சாய்ந்து கொண்டான். அவனை கண்டதும் பெரியவர்களின் முகம் மலர பணியாட்கள் மூவருக்கும் காஃபி கொண்டு வந்தனர். கோப்பையை எடுத்து கொண்டவர்கள் இதமான சூட்டில் இருந்த காஃபியின் நறுமணத்தை அனுபவித்தபடியே மிடர் மிடராக அருந்த துவங்கினர். ஏற்காடு ரெசார்ட் ஒர்க் இந்த இயர் எண்டில் முடிஞ்சிடும் அங்கிள். கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட பேசிட்டேன். தியானேஸ்வர் கைலாஷிடம் ராகவை காட்டி கர்வமாக புன்னகைத்தார். ஆனால் கைலாஷோ, எல்லாம் சரிதான் ராகவ், நியூ இயர் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆச்சுடா. எப்போவும் பிரதி இந்த டைமில் ஊட்டிக்கு வந்துடுவானே, இந்த தடவை இன்னும் ஏன் வரல? உனக்கு கால் பண்ணனானா?
என்று பிரத்யுத் குறித்து வினவினார். ராகவ் காஃபியை சுவைத்தபடியே, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க்கில் இன்னும் ஒர்க் முடியலையாம்ப்பா. ஐ திங்க் ஃபெப்ரவரியில் இங்கே இருப்பான் என்றான். தியானேஸ்வரின் தலையும் இதற்கு ஆமோதிப்பாய் அசைந்தது. அவரது மைந்தன் பிரத்யுத் இந்தியாவின் பிரபல வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபர்களில் ஒருவன். கிட்டத்தட்ட 6 ஆண்டுகளுக்கு முன்னர் கல்லூரி ப்ராஜெக்ட் நேரத்தில் அவன் அழுது புலம்பியது தியானேஸ்வருக்கு பசுமையாக நினைவிருந்தது. என் லவ்வை இழந்து உயிராக நிற்கிறேன்ப்பா. என் ட்ரீமையும் என்கிட்டருந்து பிரித்து என்னை நடைப்பணமாக ஆக்கிறாதீங்கப்பா. 6 அடிக்கு வளர்ந்த பிள்ளை காதல் தோல்வியில் தவறான முடிவு எதையும் எடுக்காததே அன்றைய நாட்களில் தியானேஸ்வருக்கு பெரிய நிம்மதி. ஆகையால் காதலுக்கு பதில் கனவை துரத்த திட்டமிடும் மகனுக்கு பரிபூரண சம்மதத்தை அளித்து விட்டார் அவர். பிரத்யுத்தும் எங்கெங்கோ சென்றான். புகைப்பட கலையில் டிப்ளமோ படிக்கிறேன் என்றான். பின்னொரு நாள் தேர்ச்சி சான்றிதழோடு பிரபல வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபருக்கு உதவியாளராக போகிறேன் என்ற செய்தியையும் கொண்டு வந்தான். அடுத்த சில வருடங்களில் பிரபல சேனல் ஒன்றில் வைல்ட் லைஃப் ஃபோட்டோகிராஃபராக பணியாற்றும் வாய்ப்பு கிடைத்துவிட்டது என்ற தகவல் வந்தது. அன்றிலிருந்து உலகெங்கும் உள்ள காடுகளும் வன விலங்குகளும் தான் அவன் உலகமாக மாறிப்போனது. நண்பனை மட்டும் அடிக்கடி தொடர்பு கொண்டு பேசுபவன் கைலாஷிடமும் தியானேஸ்வரிடமும் கேட்டுக்கொண்ட ஒரே ஒரு விஷயம், திருமண விஷயத்தில் தன்னையும் ராகவையும் கட்டாயப்படுத்தக்கூடாது என்பதுதான். பெரியவர்களும் அதற்கு சம்மதித்தனர். அதே போல தியானேஸ்வரும் ராகவிடம் ஒரு வேண்டுகோள் விடுத்தார். பிரதீக்கு பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு எனக்கு எப்போவோ புரிஞ்சிடுச்சு. ஆனால் இந்த ரெசார்ட் என்னோட உலகம் ராகவ். இதை அம்போன்னு விட இஷ்டம் இல்லை. அவனுக்கு பிஸ்னஸை மேனேஜ் பண்ணுறது வராதுன்னு எப்படி கண்டுபிடிச்சேனோ அதே மாதிரி உனக்கு பிஸ்னஸில் வர்ற சிக்கலான சுச்சுவேஷனை தெளிவாக ஹேண்டில் பண்ண தெரியுதுங்கிறதையும் கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு அப்புறம் இந்த லேக் வியூ ரெசார்ட் பல்கி பெருகணும்ன்றது என்னோட கனவு. அதை நீ மட்டும் தான் நிறைவேற்ற முடியும்னு நம்புறேன்டா. என்னோட தொழில் வாரிசா இருப்பியாராக. அவரது வேண்டுகோளை அவனாலும் தட்ட முடியவில்லை. மேலாண்மையில் பட்டம் வாங்கியதும் தியானேஸ்வர் மற்றும் கைலாஷின் வழிகாட்டுதலோடு லேக் வியூ ரெசார்ட்டுக்குள் அடியெடுத்து வைத்தவன் அவனது உழைப்பால் மற்ற மலைவாச ஸ்தலங்களிலும் லேக் வியூவின் கிளைகளை ஆரம்பிக்கும் முயற்சியில் இறங்கினான். கடந்த 6 வருடங்களில் 2 மலைவாச ஸ்தலங்களில் லேக் வியூவின் கிளைகளை ஆரம்பிக்கும் வேலைகளிலும் வெற்றி பெற்றுவிட்டான். மூணாறில் ஆரம்பிக்கப்பட்ட ரெசார்ட் 2 ஆண்டுகளுக்கு முன்னர் செயல்பட ஆரம்பித்துவிட்டது. ஏற்காட்டில் கட்டுமான வேலை முடியும் தருவாயில் உள்ளது. லேக் வியூவின் வளாகத்திற்குள் நுழைந்துவிட்டால் ராகவின் நேரம் எப்படி கடக்கும் என்றே தெரியாது. ரெசார்ட்டுக்குள் இன்னும் என்னென்ன வசதிகளை கொண்டு வந்தால் வாடிக்கையாளர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் சிறப்பான ரெசார்ட் அனுபவத்தை கொடுக்க முடியும் என்று ஆராய்ந்து ஒவ்வொரு வசதியாக ஏற்படுத்தினான். இவ்வாறாக 6 ஆண்டுகள் 6 நொடிகளாய் கடந்து போனது. காஃபியை அருந்தி முடித்ததும் ரெசார்ட்டுக்கு கிளம்பியவனிடம், மேனேஜர் வேகன்சி என்னாச்சு ராகவ் என்று வினவினார் கைலாஷ். மேலாளர் பணி இப்போது காலியிடமாக இருந்தது. ரெசார்ட் மேலாண்மையும் அதன் இணையதளம் இன்னும் சில வேலைவாய்ப்பு இணையதளங்களில் நேர்காணலுக்கு அறிவித்திருந்தாலும் வரும் கேண்டிடேட்கள் ஏதோ ஒரு விதத்தில் சுதப்பினர். எனவே மேலாளர் பணியை நிரப்பும் வேலை 1 மாத காலமாக இழுபறியாக இருந்தது. அதனால் ராகவின் பணிச்சுமையும் அதிகரித்திருந்தது. இதோ அடுத்த வாரம் நேர்காணல் இருக்கிறது. அதிலாவது லேக் வியூவிற்கு நல்ல மேலாளர் கிடைப்பாரா என்ற கேள்வி அவனுக்குள். நெக்ஸ்ட் வீக் இன்டர்வியூ இருக்கும்பா, பார்க்கலாம் என்றவன் அவர்கள் இருவரையும் காலை உணவு உண்ணும்படி பணித்துவிட்டு ரெசார்ட்டுக்கு கிளம்பினான். லேக் வியூவின் பறந்து விரிந்த வளாகம் அவனை வரவேற்றது. காரை நிறுத்திவிட்டு அலுவலக அறைக்குள் நுழைந்தவனிடம் அன்றைய மெனு விவரம், பதிவு செய்திருந்த சுற்றுலா பயணிகளின் விவரம், புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட ரெஸ்டாரண்டின் உணவு வகைகளில் கொண்டு வர வேண்டிய மாற்றம் குறித்து அவன் அளித்திருந்த கட்டளைகள் அடங்கிய கோப்பு என அனைத்தையும் விளக்க ஆரம்பித்தார். ரெஸ்டாரண்ட்டில் சைனீஸ் ஃபுட்க்கு நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ இன்னும் 2 குக் ரெக்ரூட் பண்ணலாம். அதுக்கான ஆர்டரை கொண்டு வாங்க. அண்டு சைட்டில் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடலாம். தென் இங்கே வந்து தங்குற கஸ்டமர்ஸ் கூட சில்ட்ரன்ஸ் வந்தாங்கன்னா அவங்க விளையாடுறதுக்கு குட்டியாக பார்க் ஒன்று ஆரம்பிக்கலாம்.
வெஸ்ட் சைடில் இருக்கிற காலி இடத்துல பார்க்க ஆரம்பித்தா சரியாக இருக்கும். இனி அவனை லேக் வியூவை விட்டு பிரிக்க முடியாது. தாம்பரம். கணினி, சான்றிதழ்கள், பேனா எல்லாம் மெத்தையில் சிதறி கிடந்தது. அருகே அமர்ந்திருந்தான் ஒரு சிறுவன். மஷ்ரூம் கட் கூந்தலுடன், அப்படியே அள்ளி அணைத்து கொள்ளலாம் போன்ற அழகு. மஞ்சு சித்தி, ரதி எப்போ வருவா? அவனது கேள்விக்கு பதிலளிக்க டூத் பிரஷும் பட்பசையுமாக வந்து நின்றாள் ஷேஷா. இன்னும் 2 வீக்ஸ் ஆகுண்டா பப்ளு. உடனே அச்சிறுவனின் கண்கள் அவளது படுக்கையில் சிதறி கிடந்த சான்றிதழ்களை நோக்கியது. அப்ப நீயும் வேற ஊருக்கு போறியா என்று அப்பாவியாய் கேட்டான் அவன். ஷேஷா இல்லை என மறுத்தவள், சித்தியோட ட்ரைனிங் பீரியட் முடிஞ்சிருச்சுல, ஸோ ஜாப்க்கு அப்ளை பண்ண போகிறேன் செல்லக்குட்டி. சித்தி சென்னையை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். உனக்கு ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுல்ல, மம்மி திட்டுவா, சீக்கிரம் போய் ரெடி ஆகு என்று அவனை அனுப்பி வைத்தாள். பிரபல ஹோட்டல் ஒன்றில் ஹோட்டல் மேலாண்மை பயிற்சி பெற்றவள் இப்போது அங்கே பணியில் காலியிடம் வந்ததும் நேர்காணலுக்கு விண்ணப்பித்திருந்தாள். கட்டாயம் வேலை கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை. அங்கிருந்து கிளம்பிய சிறுவன்தான் ஸ்ரீராம், ராகவர்ஷினி அபினவின் புதல்வன். அவனுக்கு சேஷா நம்ரதா என்றால் கொள்ளை பிரியம். குழந்தையிலிருந்து அவர்களையே பார்த்து வளர்ந்து விட்டான் அல்லவா. சேஷா குளித்து முடித்து உடை மாற்றிக்கொண்டு கீழ்த்தளத்திற்கு வந்தபோது அபினவும் ராகவர்ஷினியும் சாப்பிட்டு கொண்டிருக்க கௌரி ஸ்ரீராமுக்கு இட்லியை ஊட்டி கொண்டிருந்தார். இன்டர்வியூக்கு கிளம்பிட்டியா என்று கேட்டார் உமா, நம்ரதாவின் தாயார். 2 தினங்களுக்கு முன்னர் தான் சென்னை வந்திருந்தார். வந்த இடத்தில் வேதவள்ளியின் ஆதுரமான பேச்சு பிடித்துவிட மகள் தனது பேச்சை கேட்காமல் மேரேஜ் ஃபோட்டோஷூட் என்று மும்பைக்கு கிளம்பியது கூட அவருக்கு வருத்தமாய் தோன்றவில்லை. ஆமாம் ஆண்டி, என்னோட ட்ரீம் ஜாப் இது மட்டும் கிடைச்சிட்டா ட்ரைனிங் பீரியடை விட சேலரி அதிகமாக கிடைக்கும் என்றவள் அபினவிற்கு ஒரு குட் மார்னிங்கை போட்டுவிட்டு சாப்பிட அமர்ந்தாள். அப்போது இந்த வருஷம் உனக்கு மாப்பிள்ளை பார்த்துடலாமா என்ற கௌரியின் கேள்வியில் இட்லி ஷேஷாவின் தொண்டையில் சிக்கிக்கொண்டது. காரணமின்றி கடற்கரையில் தூக்கி அணைத்திருந்த ராகவ் நினைவுக்கு வந்தான். கூடவே அவனது கஞ்சுமிட்டலும். தலையை உலுக்கி அவனது ஞாபகத்தை கலைத்தவள், இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் என்று சொல்லிவிட கௌரியின் முகம் வாடியது. அவ கொஞ்ச நாள் ஜாபுக்கு போகட்டுமே அத்த, அதுக்குள்ளே ஏன் அவசரப்படணும்? வழக்கம் போல அவளுக்கு உறுதுணையாய் பேசினான் அபினவ். அதே நேரம் உமாவின் வதனமும் மாறிவிட்டது. காரணத்தை சேஷா அறிவாள். தானாவது கொஞ்சம் நாள் கழித்து திருமண பேச்சை எடுங்கள் என்றோம். ஆனால் நம்ரதாவோ இனி தனது வாழ்வில் திருமணமே வேண்டாமென்றல்லவா சங்கல்பம் செய்திருக்கிறாள். அதுதான் உமாவின் முகவாட்டத்திற்கு காரணம். சேஷா சாப்பிட்டு முடிக்க அபினவும் ஸ்ரீராமை அழைத்து கொண்டு கிளம்பிவிட்டான். அண்ணியையும் பாட்டியையும் சாப்பிடச் சொன்னவள் உமாவுக்கு பழச்சாறை நீட்டினாள். 2 தினங்களுக்கு முன்னர் மும்பையில் ஒரு செல்வந்தர் வீட்டு திருமணத்திற்கு புகைப்படம் எடுக்கச் செல்லும் முன்னர் நம்ரதா அவரிடம் பேசியது அனைத்தும் ராகவர்ஷினிக்கு நினைவிருக்கிறது. புகைப்பட கலையில் பெயர் சொல்லும் அளவுக்கு வளர்ந்திருப்பவள் நஷா ஃபோட்டோ ஸ்டுடியோவை ஆரம்பித்து சென்னையின் சிறந்த திருமண நிகழ்வுக்கான புகைப்பட கலைஞராக பெயரெடுத்தும் விட்டாள். மொத்தத்தில் நம்ரதா மகாதேவ் என்ற அடையாளம் இல்லாமல் தனக்கான சுய அடையாளத்தை உருவாக்கி கொண்டாள். இருப்பினும் திருமணத்தில் நாட்டமின்றி வேலை வேலை என அதிலேயே மூழ்கி போகிறாளே. உடனே சேஷாவையும் ஆராய்ந்தது ராகவர்ஷினியின் விழிகள். வழக்கம் போல சேஷாவும் நம்ரதாவும் தன்னிடம் எதையோ மறைக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டவள் மற்ற வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தாள். அப்போது சேஷாவின் மொபைல் சினுங்கியது. எடுத்தவளிடம் அன்றைய நேர்காணல் கேன்சல் என்ற தகவல் சொல்லப்பட எரிச்சலுடன் அழைப்பை துண்டித்தாள். என்னடா என்ற உமாவிடம், இன்டர்வியூ கேன்சலாம், எம்டிக்கு ஏதோ முக்கியமான வேலை வந்துடுச்சான், நெக்ஸ்ட் வீக் வர சொல்கிறாங்க என்றாள் சலிப்புடன். உமா சில நொடிகள் அமைதி காத்தவர், உன்கிட்ட கொஞ்சம் பேசணுண்டா என்றார். அவரை தனியே அழைத்து சென்றவள், என்ன விஷயம் ஆண்டி, இந்த தடவை வந்ததிலிருந்தே நீங்கள் ரெஸ்ட்லெஸ்ஸாக தெரியுறீங்க என்று மென்மையாக வினவினாள். அவரோ எதுவும் பேசாது மௌனமாய் ஒரு டைரியை நீட்டினார். அது நம்ரதாவின் டைரி.
புதிராய் அவரை பார்த்தபடி அதை புரட்டியவள் சமீபத்தில் எழுதப்பட்டிருந்த நாட்குறிப்பை பார்த்ததும் அதிர்ந்தாள். இன்னுமே என்னால் அவனை மறக்க முடியல. அவன் மட்டும் எங்கள் அப்பா சூஸ் பண்ணின மாப்பிள்ளையா இல்லாமல் இருந்திருந்தா, பொய் சொல்லாமல் இருந்திருந்தா, நான் காதலிச்ச மிடில் கிளாஸ் பிரத்யூத்தா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். ஐ லவ் ஹிம் அண்ட் ஐ ஹேட் ஹிம். ஷேஷாவின் கண்கள் கலங்கியது. இன்னும் ரதி அந்த பையனை மறக்கலடா ஷேஷா. அதுக்கு அவன் தகுதியானவன் இல்லை ஆண்டி. டிப்பிக்கல் ஹை கிளாஸ் பையன் மாதிரி பிஸ்னஸ் கொலாபரேஷன் ஃபேமிலி ப்ரெஷரால் ரதி கிட்ட லவ் சொல்லியிருக்கான். அவன் ரதி கூட பேசி பழகினது எல்லாம் பொய்ன்னு தோணுது. அப்படி இல்லடா என்று தயங்கிய உமா வேறு வழியின்றி 6 வருடங்களுக்கு முந்தைய சம்பவங்களை விளக்க ஆரம்பித்தார். என்கிட்ட கேட்காம உன் அங்கிள் மட்டும்தான் தியானேஸ்வர் அண்ணனோட வீட்டுக்கு போய் அலையன்ஸை பேசி முடித்தார். அண்ணன் கொடைக்கானலில் புதுசாக ரெசார்ட் கட்டலான்னு முடிவு பண்ணப்ப அந்த ப்ராஜெக்ட் நம்ம கம்பெனிக்கு கிடச்சிது. அப்படி தான் உங்கள் அங்கிளும் அண்ணனும் பழகுனாங்க. தங்களோட பசங்களை லைஃப்பில் ஒன்று சேர்க்கலான்னு வழக்கமான பணக்கார அப்பாக்கள் மாதிரி தான் முடிவு பண்ணாங்க. அவங்க பேசி முடிக்க போன சமயத்தில் தான் அந்த பையன் பிரத்யூத் ஊட்டியில் இல்லை, முக்கியமான வேலை சம்மந்தமாக சென்னைக்கு போயிருக்கான்னு தியானேஷ் அண்ணன் சொல்லியிருப்பார் போல். ஆனால் அதுக்கு முன்னாடியே அலைன்ஸ் பேசுகிறத அரசல் புரசலாக அவன் காதில் போட்டிருக்கேன்னு கூட சொன்னாராம். ஆனால் நம்ரதா தான் அவனோட வருங்கால மனைவின்னு அவன்கிட்ட சொல்லலை. இது எல்லாமே ரீசண்டாக உன் அங்கிள் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும் ஷேஷா. உமா கூறிய தகவல்களை கேட்டதும் அதிர்ந்து போனாள் ஷேஷா. அப்படி என்றால் தந்தையின் வற்புறுத்தலுக்காக பிரத்யூத் கடற்கரையில் நம்ரதாவிடம் காதலை சொல்லவில்லையா? அவன் மெய்யாகவே நம்ரதாவை காதலித்தானா? அவன் சொன்ன பொய்யை விட நம்ரதாவை அதிகம் பாதித்தது அவன் தனது தந்தையின் தேர்வு என்பதே. என்ன செய்வது? இளம் பருவத்திலேயே மகாதேவின் சொத்து இல்லையெனில் அவளை எந்த ஆண்மகனும் திருமணம் செய்ய முன்வரமாட்டான் என்று சொந்தங்கள் நம்ரதாவிற்குள் ஏற்படுத்திய தாழ்வு மனப்பான்மை பிரத்யூத்தையும் சொத்துக்காக குடும்பத்தினருக்காக திருமணத்திற்கு சம்மதித்தவன் என்று எண்ண வைத்துவிட்டது. எனில் ராகவ் சொன்ன அனைத்தும் உண்மையா? இவை அனைத்தும் நம்ரதாவுக்கு தெரிந்தால் என்னவாகும்? உண்மை காதலை புரிதலின்மையால் இழந்துவிட்டோம் என்று எண்ணியே அவள் மருகி போவாளே. தலை சுற்றியது ஷேஷாவிற்கு. இப்போ என்ன ஆண்டி செய்கிறது? உமா சற்று தயங்கியவர், உன்னால் அந்த பையன்கிட்ட பேசி பார்க்க முடியுமாடா என்று வினவ, பிரத்யூத் ராகவ் இருவரின் மொபைல் எண்ணையும் எப்போதோ அழித்து விட்டது ஞாபகத்துக்கு வந்தது. அபினவிடம் கூட இருவரும் வெளிநாட்டிற்கு படிக்கச் சென்று விட்டதாக பொய்யுரைத்து எண்ணை அழித்தவள் ஷாத் ஷேஷாவே தான். எப்படி பேசுவது, என்ன செய்வது என்று யோசித்தவள் சட்டென மடிக்கணினியை எடுத்து லேக் வியூ ரெசார்ட்டின் வலைத்தளத்திற்குள் நுழைந்தாள். அங்கே ரெசார்ட்டின் மேலாண்மை இயக்குனரின் எண் கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த தொலைபேசி எண்ணுக்கு அழைத்தாள். அழைப்பு ஏற்கப்பட்டதும், லேக் வியூ ரெசார்ட்டா, நான் உங்கள் எம்டி தியானேஸ்வர் கிட்ட பேசணும் என்றாள். அழைப்பை ஏற்றவர் உதவியாளர், இப்போ தியானேஸ்வர் சார் எம்டி இல்லை மேடம், அவரோட சன் எம்டி ஆகி ரொம்ப வருஷம் ஆகுது. அவரோட சன்கிட்ட பேச முடியுமா? சார் லேடிஸ் கிட்ட பேசுறது இல்லை மேடம். இன்னைக்கு ஏற்காடு ரெசார்ட்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையை பார்க்குறதுக்கு போயிருக்காரு. அடுத்த வாரம் இன்டர்வியூ சமயத்தில் தான் வருவார். என்ன இன்டர்வியூ? மேனேஜர் போஸ்ட்டுக்கு மேடம். ஆமாம், நீங்கள் யார்? ஏன் இவ்வளோ கேள்வி கேட்குறீங்க என்று வெகு தாமதமாக படப்படத்தார் உதவியாளர். ஷேஷா பதிலளிக்காது அழைப்பை துண்டித்தாள். வலைதளத்தில் மேலாளர் பணிக்கு ஆள் தேவை என்ற இணைப்பை பார்த்துவிட்டு யோசனையில் ஆழ்ந்தாள். பின்னர் உமாவிடம், கவலைப்படாதீங்க ஆண்டி, நானே நேரில் போய் பிரதிகிட்ட பேசுகிறேன். நீங்கள் ரதி மும்பையிலிருந்து வந்ததும் விஷயத்தை அவகிட்ட சொல்லிடுங்க என்றாள். நீயே நேரில் போகணுமாடா? பிரதி லேடிஸ் கூட பேசுறது இல்லையா ஆண்டி? ஐ ஹாவ் நோ ஆப்ஷன். ஸோ அங்கே இன்டர்வியூ கேண்டிடேட் மாதிரி போய் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன். நானும் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். கொஞ்சம் யோசிடா. இனிமே யோசிக்காமல் எதுவும் இல்லை ஆண்டி, ரதிக்காக இதை கூட செய்ய மாட்டேனா சொன்னதோடு வீடினர் அனைவரிடமும் ஊட்டி ரெசார்ட்டில் நேர்காணலுக்கு செல்லும் தகவலை அளித்தாள். முதலில் யோசித்தவர்கள் பின்னர் அவள் படித்த ஊர்தானே என்று சம்மதித்துவிட, நம்ரதாவிடம் கூட கலந்து பேசாது ஊட்டியை நோக்கிய தனது பிரயாணத்தை ஆரம்பித்து விட்டாள். அந்த மேலாண்மை இயக்குனர் பிரத்யூத் இல்லை, ராகவ் என்பது அவளுக்கு அப்போது தெரியாதல்லவா. ஊட்டியில் வந்து இறங்கியதும் அன்றொரு நாள் ராகவை கண்டது நினைவுக்கு வந்தது.
இப்போது அவனுக்கு தன் மீது கோபம் இருக்குமா? தன்னை ஞாபகம் வைத்திருப்பானா? 6 வருடங்களில் காதல், திருமணம், மனைவி, குழந்தை என அவனுக்கான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பானோ என்ற எண்ணற்ற கேள்விகளுடன் ஊட்டி ஷேஷாவை அணைத்து கொண்டது.